வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன் குக்கரில். இப்போ வந்து இது மண் சட்டியில் நான் வந்து கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள், நான் முதல்ல புளியை ஊற வச்சுக்கிட்டு, எப்பயுமே புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பிணைஞ்சி ஊற்றுறதுக்கு. அடுத்தது வந்து கருவாடு, வாழை கருவாடு தான் வாங்கியிருக்கேன். இந்த வாழை கருவாடையும் ஊற வச்சுக்கிடணும். அப்போ தான் மேலே இருக்க இந்த இந்த கலர், இந்த வெள்ளை கலராக படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த படிஞ்சது, அதுக்கப்புறம் இந்த முள் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும். அதனால் கருவாடையும் ஊற வச்சுக்கிட்டேன். அடுத்தது நான் எப்போவுமே குழம்புக்கு சொல்லியிருக்கேன், சாம்பார் வெங்காயம் அரைச்சி தான் போடுவேன். காரக்குழம்பானாலும் சரி, மீன் குழம்பானாலும் சரி, கருவாட்டு குழம்பானாலும் சரி, இந்த சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி போடுவோம். சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ண அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை வந்து யூஸ் பண்ண தவறாதீங்க. சாம்பார் வெங்காயம் எல்லாத்துக்கும் சேருங்க. அதாவது சாம்பார் செய்கிறது கூட நீங்கள் சாம்பார் வெங்காயத்தை போட்டு பருப்பு கடையலாம். அடுத்தது வந்து நான் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேருக்கு தான் செய்கிறது, அதனால் அரை வெங்காயம் எடுத்துக்கிறேன் தாளிக்க. அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, இவ்வளோ நமக்கு தேவையான பொருட்கள். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி பெருசாக எடுத்துக்கிறேன், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு செய்கிறது எப்படின்றத பார்ப்போம் வாங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து வெங்காயத்தை அரிஞ்சிக்கிறேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயையும் நான் அரிஞ்சு வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து என்னென்னா, நான் வடை செய்கிற எண்ணெய் தான், அதனால் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடாயில் இருக்க எண்ணெயை இன்னும் ஊற்றி வைக்கல, அந்த பாட்டிலில். எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நான் கருவாடையும் நல்லா கழுவிக்கிறேன். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிடணும். இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் இருக்கிறத பிச்சுட்டு இந்த முள்ளுங்களையும் அப்படியே அருவாமனை வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இந்த முள்ளுங்களை கட் பண்ணிவிட்டு நான் 2 கட் பண்ணிக்கிறேன். கருவாடை நல்லா ஊறிடுச்சு. ஊறினா தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வரும், மேலே தோல் மேலே இருக்க அழுக்கு, இதெல்லாம் ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியும். அப்படியே நான் எல்லா ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடையும் நான் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டாலே போதும். அதுக்குள்ளே சட்டி காயட்டும். இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகிறனால நான் வந்து காலமே லஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன். நாங்கள் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடை தான் செய்து சாப்பிட்டோம், அதே போதும்ன்ட்டு விட்டுட்டோம். இப்போ வந்து நான் வெளியில் போகிற வேலை இருக்குது, பொங்கல் பர்ச்சேஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு விலாகாக நான் போடுறேன். அதனால் நான் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக போகணுன்றதுனால நான் வந்து காலையிலேயே இந்த லஞ்செல்லாம் முடிச்சிடுறேன். காலமே மார்னிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன். நம்ம வெளியில் போகிறதா இருந்தால் மார்னிங் ஒர்க்கெல்லாம் வேகமாக காலமே ஏஞ்சி முடிச்சிட்டேன்னா வீட்டுக்கு வந்து வீடை வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் எப்போயுமே நான் வெளியில் போகிறதா இருந்தாலோ, கடைங்களுக்கு ஷாப்பிங் போகிறதா இருந்தாலும் வீட்டை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். வெளியூருக்கெல்லாம் போகிறதா இருந்தாலும் வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போவேன். எதாச்சும் வெளியில் போனால் அப்படியே விட்டுட்டு போகலாம். நமக்கு தெரிஞ்சு வெளியில் போகிறதா இருந்தால் வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் நமக்கு அது வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்து வீடு சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் வந்து நான் கருவாடை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். தக்காளி அரிஞ்சிக்கிறேன். கருவாடு அது சூடாயிடுச்சு சட்டி. தக்காளியும் அரிஞ்சிக்கிட்டேன். கருவேப்பிலையும் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து ஆம்லேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கிட்டேன். எப்பவுமே நான் வந்து வெந்தயம் யூஸ் பண்ணுவேன், எந்த குழம்புக்குமே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நிறைய போட்டுக்கிறதுல கசப்போம். அடுத்தது வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா காரக்குழம்பு வெரைட்டிக்கு நீங்கள் வந்து இந்த சாம்பார் வெங்காயத்தை அரைச்சி போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல திக்காகவும் இருக்கும். கல்லுப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயம் அரைச்சி வச்சேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த தக்காளியை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன்.
நம்ம சமைக்கிறத விட ஈஸியாக சமைச்சிடலாம். ஆனால் சாப்பாடு பரிமாறுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். பரிமாறுறது பெரிய வேலை. அதுக்கப்புறம் சமைச்ச பொருள்களை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது அதை விட பெரிய வேலை. அதுக்கப்புறமா நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே கிச்சன் வந்து ரொம்ப நீட் இல்லாமல் க்ளீன் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம சமைக்கும் போதே எந்தெந்த பொருள் எங்கெந்த இடத்துமோ அந்தந்த இடத்துல வச்சுட்டாலே நமக்கு கிச்சன் வந்து நீட்டாகிடும். அதனால தான் நான் வந்து சமைக்க எல்லா பொருளையும் அந்த இடத்துல எடுத்து வச்சுருவேன். அப்படியே இருந்ததுன்னா நமக்கு நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்கும். ஃப்ரீயாகவே இருக்காது இடம். அடைச்சிட்டு சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்த முறை வந்து சமைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ வெங்காயம் மாற்றினேன்னா அதை வந்து செடிக்கு போடணுன்னா போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா டஸ்ட்பினில் போடணுன்னா போடுவேன். அடுத்தது காய் அரிஞ்சால் அப்புறம் பாத்திரத்தை அந்தந்த பாத்திரத்தை உடனே நான் கழுவி வச்சுருவேன். இப்போ வெங்காயம் வதங்குது. எனக்கு எப்பவுமே கிச்சன் வந்து நீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து முடிக்க வேலையை சமையல் முடிக்க வேலையெல்லாம் அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்து வச்சுருவேன். இப்போ வந்து நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு நான் வந்து முட்டை ஆம்லேட் பண்ணலான்னு இருக்கேன். முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு வந்து நான் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன். இது வந்து எப்பவுமே முட்டை ஆம்லேட் பண்ணுறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுட்டு உப்பு போட்டு வச்சிடணும், ஊற வச்சிடணும். அது 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் முட்டையை ஊற்றி ஆம்லேட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன். வெங்காயம் அரிஞ்சுக்கிறேன், சின்ன அரிஞ்சு போட்டுக்கிறேன். இதில் வந்து சால்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அது அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். அப்படின்னா நம்ம சமையல் வந்து ஈஸியாக முடியும். நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம கொஞ்சம் வேகமாக செய்துட்டோம், சமையல் பண்ணணும், டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சாப்பாடே ருசியாக தான் இருக்கும். ஏன்னா அதை ஒன்றும் செய்யக்கூடாது. சாப்பாடு சந்தோஷமாக ருசியாக இருக்கணும்னு நினச்சிட்டு செய்யணும். இப்போ வந்து நான் வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டேன். அதில் வந்து சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆம்லேட் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட் வந்து சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கிறேன். அரைச்சி வச்சு தக்காளி போட்டுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது சமையல் வந்து சீக்கிரமாக முடியும். அதுக்குள்ளே நான் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்படியே ஏற்றி இறக்கிட வேண்டியதான். ஒரு சிலர் அந்த ஸ்பாட்டில் அந்த டைம்லேயே ஒன்று செய்துப்பாங்க நின்றுட்டு. நான் வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஏற்றி இறக்கிடுவேன். ரொம்ப சிம்பிளாக தெரியுது எனக்கு. என்னுடைய மெத்தடு, என்னுடைய ஸ்டைலில் தான் நான் வந்து கருவாட்டு குழம்பு பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டைலில் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். தேவைப்பட்டால் புளிப்பு அதிகமாக வேணுன்றவங்க புளி அதிகமாக ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. புளி கம்மியாக சாப்பிட்றவங்க புளி கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் இதுக்கு வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் எப்பவுமே ஆட் பண்ணுவேன். அப்போ எனக்கு அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கலராக இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க, காரம் வேணான்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. பச்சை மிளகா வேணுன்றவங்க இதோட பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இதோட அந்த கத்திரி வச்சுருந்த காய்கறி போட்டுக்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் நான் போடுறேன். முருங்கைக்காய் மார்க்கெட்டில் கிடைக்கல. அதனால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நான் வந்து இதை வதக்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணி தான் ஊற்றி வேக வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா காய் வெந்த பிறகு புளி ஊற்றிக்கலாம். அது ஃபைனலாக தான் கருவாடை போடணும். இப்போ இந்த தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டும். காய் வெந்த பிறகு புளியை ஊற்றணும். புளி நல்லா கொதித்து வந்த பிறகு கருவாடை போட்டு கொஞ்சம் 2 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கேன். நம்ம ஒன்று செய்யறதுக்குள்ளே அடுத்தடுத்து வேலைகளை ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். நம்மளும் வேகமாக வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த புளியை வச்சு
புளியை நம்ம கரைச்சி வச்ச புளிங்களோட மீதி இருக்க திப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம மீன் குழம்பு பண்ணும்போது இந்த புளியை வச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவினா மீன் வாடையே வராது. இப்போ நான் கருவாடுக்கு கழுவினேன் பார்த்தீங்களா, கருவாடு வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நான் அந்த புளியை எதெல்லாம் கருவாடில் பட்டுது, கருவாடு எந்த பாத்திரத்துலாம் பட்டுதோ அந்த பாத்திரத்தை அந்த புளியை வச்சு தேய்ச்சிப்பேன். என்னுடைய கையையும் இந்த புளியை வச்சு தேய்க்கும் போது அந்த கருவாடு வாசனை வராது. இந்த மாதிரி இந்த புளியை தூக்கி போடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். எதனா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்புலாம் செய்யும்போது அந்த புளி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் சாமி பாத்திரம், பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கருவாட்டு குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் அந்தந்த பொருளை அங்கங்கே வச்சிடுறேன். இப்போ என்னுடைய கிச்சன் வந்து எப்பவுமே நீட்டாக தான் இருக்கும். இது வந்து நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு அதுக்கப்புறம் தான் முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான் நான் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். இது முடிக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்து வேலையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு வந்து ஆம்லேட்டை விட ஆஃப் பாயில் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ஆஃப் பாயில் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் இந்த வடை செய்த எண்ணெயை மீதி இந்த பாட்டில் அப்படியே ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஏன்னா எண்ணெய் வந்து வெளியில் இருந்தால் தூசி எண்ணெய் விழும். அதை வந்து திடீர்னு தட்டிட்ட எண்ணெய் அவ்வளோ கொட்டிடும். அதனால் எண்ணெயை வந்து இது எப்படி இருந்தாலும் ஆஃப் பாயில் ஆம்லேட்டுக்கெல்லாம் எண்ணெய் வேணும். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். எப்பவுமே எண்ணெயை வந்து நீங்கள் ஃப்ரீயான டைமில் எண்ணெயை ஊற்றி வைக்கணுன்னா ஃப்ரீ டைமில் எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி எண்ணெயை பாட்டிலில் ஊற்றணுன்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எண்ணெயை வந்து எண்ணெய் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. சமையல் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றணுன்னா பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும். இது வந்து நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் டிப்ஸாக கொடுக்கறது தான், கிச்சன் டிப்ஸ் தான் எல்லாமே. இப்போ என்னுடைய கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. நான் அடுத்தடுத்து அந்த பாத்திரம்லாம் சேர விட மாட்டேன். உடனே நான் கழுவி வச்சுருவேன். இப்போ நம்ம இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள் எதனா ஹாலில் க்ளீன் பண்ணுற வேலையா, அத்தை எதனா வேலை, குளிக்கிற வேலையா, அந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம முடிக்கணும்னா முடிச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஆனால் காய் வேகணும். நான் வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் பண்ணுவேன். இதெல்லாம் வேகிறதுக்குள்ளே இந்த குழம்பு நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் புளி வேறு ஊற்றணும். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். கருவாடு எவ்வளோ இருக்கோ அதுக்கு நம்ம தான் காய் போடணும். காய் நிறைய போட்டால் கருவாடு விடுபடாது வாசனை. அதனால் கருவாடு எவ்வளோ போடுறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் காய் போடணும். காய் நிறைய போடுறத விட அதோட அதிகமாக தான் கருவாடு போடணும். அப்போ தான் கருவாட்டு குழம்புல கருவாடு ஃப்ளேவர் வரும். இல்லை வெறும் காரக்குழம்பு மாதிரி இருக்கும். கொஞ்சம் குழம்பு இன்னும் கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காய் வேகட்டும். நம்ம வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டா நேரத்துக்கு காய் வெந்திருக்கும். தண்ணி அதிகமாக இருக்குது. வெந்துருச்சு காய், இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது.